இப்போல்லாம் நிறைய பேருக்கு ஓரல் ஹைஜீனை பற்றின ஒரு ப்ராப்பரான அவேர்னஸ் இருக்க மாட்டேங்குது. ஏன் பல்லை நம்ம சீக்கிரமாக க்ளீன் பண்ணணும், வருஷத்துக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன், கேளுங்க. ஒன்ஸ் நம்ம பல்லில் காரம் படிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம வாயில் இருக்கிற பாக்டீரியாஸ்க்கு அது ஒரு வாழ்வாதார இடமாக மாறிடும். அந்த பாக்டீரியாவுக்கு நம்ம நார்மலாக இருந்தாலே சீக்கிரமாகவே சொத்த வருது. அதுக்கு ஒரு வீடும் கொடுத்து தங்க வைக்கும் போது கண்டிப்பாக நம்மளோட வாயில் அதோட ஆக்டிவிட்டீஸை இன்னும் ஜாஸ்தியாக காட்ட ஆரம்பிக்கும். சீக்கிரமாகவே நம்மளுக்கு வாயில் ஒரு துர்நாற்றம் வர ஆரம்பிக்கும். இது நம்மளுக்கும் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை குறைக்கும், ப்ளஸ் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்கும். செகண்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நம்ம அந்த பாக்டீரியாஸ் நம்மளோட அந்த காரையில் படிய ஆரம்பிச்சிருச்சு, அதோட ஆக்டிவிட்டீஸை ஸ்டார்ட் பண்ணிடுச்சுன்னா அந்த பல்லை சுற்றி இருக்கிற ஈரும் சீக்கிரமாகவே இன்ஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சு சாதாரணமாக நீங்கள் ப்ரஷ் பண்ணும் போதே உங்களுக்கு ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகும், ஈரிலேருந்து ரத்தம் வர ஆரம்பிக்கும். மூணாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பல்லில் ஏற்கனவே நிறைய கேப்ஸ் இருக்கும். ஸோ இந்த காரம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பல்லு மேலே படிய அந்த கேப்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இருக்கா மாதிரியே காட்டாது. ரொம்ப வருஷம் கழித்து நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த கேப்ஸ் எல்லாம் நம்மளுக்கு நல்லா தெளிவாகவே தெரியும் போது, க்ளீனிங் பண்ணதுனால தான் நம்மளுக்கு அந்த கேப்ஸே வந்தது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, அது ஆல்ரெடி இருக்கிற கேப்ஸ் தான். அது காரை படியும் போது உங்களுக்கு அந்த கேப்ஸ் எல்லாமே தெரியாமல் மறைஞ்சு போகுது. நாலாவது விஷயம் ஏன் நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட பல்லு சீக்கிரம் நம்மளோட ஈர் சீக்கிரமாக இன்ஃபெக்ட் ஆகும்போது அந்த இன்ஃபெக்ஷன்னால் உங்களுக்கு அடியில் இருக்கிற அந்த எலும்பும் தேய ஆரம்பிக்கும். எலும்பு தேய்மானம் ஆக ஆக பல்லை சுற்றி இருக்கிற அந்த சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் எல்லாமே போயிடும். ஸோ பல்லு சப்போர்ட் பண்ணுற அந்த எலும்பே கரையும் போது மேலே இருக்கிற அந்த ஈரும் இறங்கும், பல்லும் சீக்கிரம் ஆட ஆரம்பிக்கும். ஸோ இமீடியட்டாக யார் பக்கத்தில் இருக்க டென்டிஸ்ட் கிட்ட போயிட்டு உங்கள் ஓரல் ஹைஜீன் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க.